ஒரு நபர் வந்து எனக்கு எந்த மாதத்தில் வருமானம் வரும் வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. அவர் வந்து நித்தியம் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். இவங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக சொல்ல முடியும், இந்த மாதம் வந்து வருமானம் நல்லாயிருக்கும், இந்த மாதம் வந்து வருமானம் நல்லா இருக்காது. அதாவது தினக்கூலி சொல்லுவாங்க, தினத்தொழிலாளின்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி அவங்களுக்கு தினக்கூலிக்கு ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. ஆனால் மாதம்னு கணக்கு பண்ணும்போது இந்த மாதத்தில் நல்லா இருந்தது, 1 வீக் பார்த்திங்கன்னா நல்லா தொடர்ந்து வருமானங்கிறது இருக்கும், வேலைங்கிறது இருக்கும், சம்பளங்கிறது கிடைக்கும். ஒரு வாரம் பார்த்திங்கன்னா வருமானமே இருக்காது, வீட்டில் ஓய்வுங்கிறது மட்டும்தான் அவர் இருக்கக்கூடிய தன்மை. சரி, இதை வச்சு நம்மளால் எந்த மாதம் இன்கம் நமக்கு இருக்கும், இந்த இன்கம் வந்து யாரால் தடைப்படுது அப்படிங்கிறத சொல்ல முடியும். உதாரணம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக எடுத்துக்கலாம். இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னம் போகிறவங்களுக்கு வந்து இந்த ஆரம்பித்த காலமாக தனுசு லக்னம் அப்போ தான் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்காதானா அவங்களுக்கு இருக்காது. எப்படி இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வேலை பார்க்குறேன், அந்த வேலைக்கு தகுந்த கூலிங்கிறது எனக்கு இங்கே கிடைக்காது, என்னாலேயே எனக்கு தடைபடும். அது எப்படி என்னாலேயே தடைபடும், நானே என் வருமானத்துக்கு எடுத்துக்கிறேனா? கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறேன்னா அதுக்கு ஒரு 5000 எனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பெருமை பேசிக்கிறோம். உனக்கு தான் 5000 இன்றைக்கி ஒரு இந்த இந்த வேலைக்காக இன்றைக்கி கிடைக்குதில்ல, நான் உனக்கு ஒரு 3000 தான் தருவேன்னு சொல்லிட்டு ஒரு நபர் கொடுக்குறாங்க. அதை விட பாதியாக கொடுக்குறாங்க. தன் பேச்சே அந்த ஜாதகருக்கு வருமானத்தை குறைத்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது அவருக்கு இருக்கும். உலக நடப்பு எல்லாரும் இந்த ஒரு செயல்ங்கிறது கொடுக்குறாங்க, ஆனால் நான் வாங்கிறது இவ்வளவு அப்படிங்கிறத தன்னை பெருமையாக, தன் வேலையை பெருமையாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வருமானங்கிறது தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.